தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில் நடைபெற்றது. யாருக்கான செயல்பாடு இந்த ஜிஎஸ்டியின் உயர்வு? ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு எது மலிவானது, என்ன விலை அதிகம்? இதை பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரம் டிசம்பர் 21, 2024 சனிக்கிழமை அன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் 28 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் முக்கிய பங்குதாரர்கள்லாம் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அனைத்து துறைகளிலும் நுகர்வோர் மற்றும் வணிகங்களை பாதிக்கக்கூடிய முக்கிய வரி சீர்திருத்தங்கள், ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வரி கட்டமைப்பை பகுத்தறிகிற செயல்னு சொல்லி கவனமாக அதை பற்றின விவாதங்களை நடத்தியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகளையும் எடுத்திருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் வந்திருக்கான்றது மிகப்பெரிய கேள்வியே. பொதுவாகவே வரின்றதோட அமைப்பு அப்படின்னா என்னன்னா, அரசு நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கானது தான். அப்போது அரசு இந்த வரியை யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? பணக்காரர்கள், பெரிய நிறுவனங்கள், பெருவாரியான வணிகர்கள், கார்ப்பரேட், இந்த மாதிரி அரசு யாருக்கெல்லாம் அதிகமான விஷயத்தை தருதோ, அதாவது அதிகமான நிலம், நீர், மேலும் யாருக்கு தொழில் தொடங்க உரிமையை தந்திருக்கோ அவங்களாம் அதன் மூலமாக யாரெல்லாம் ப்ராஃபிட் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கக்கூடிய வரி தான் அதிகமானதாக இருக்கணும். அப்புறம் மறைமுக வரி, நேரடி வரின்னு 2 விஷயம் இருக்குது. இதில் மறைமுகம் வரி அப்படின்றது தான் குறைவானதாகவே இருக்கணும். அது ஏன் அப்படின்னா, அந்த வரியை தான் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் கட்டுறது தான் இந்த வரி. நேரடி வரின்றது பொதுவாகவே டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அதாவது இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ கட்டணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்கு கீழே ப்ராஃபிட் பார்த்து அதிலிருந்து ஒரு டேக்ஸை கவர்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் நேரடி வரி அப்படின்றது சொல்கிறோம். ஆனால் இங்கே வரின்ற ஒரு விஷயமே ரிவர்ஸாக தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. பொதுவாக வரின்றது இருக்கிறவங்கிட்ட அதிகமாக வாங்குறதும் இல்லாதவங்கிட்ட அடிப்படையாக வாங்குறதும் தான் டேக்ஸு. ஆனால் இங்கே இருக்கிறவங்கிட்ட தான் இருக்கிறதுலே கம்மியான டேக்ஸையும் இல்லாதவன்கிட்ட எப்படியெல்லாம், இல்லாதவன் கஷ்டப்படுறவங்கிட்டலாம் எப்படியெல்லாம் அதிகமான வரியை வாங்கலான்றதையும் ஒரு கோட்பாடாகவே கொண்டு நடந்துட்டுருக்கு. இதில் நேரடி வரி கட்டுறவங்க கிட்ட, அதாவது கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட வரிக்கான சலுகையை வேற குறைக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணத்தையும் வேற வச்சிட்ருக்காங்க. அது என்னன்னா, அவங்கெல்லாம் பலருக்கு வேலை வாய்ப்பு தராங்களாமா, அவங்கெல்லாம் அரசுக்கான வேலையையும் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதால அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வரியை குறைக்கிறாங்கன்ற ஒரு காரணத்தையும் முன்ன கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையான கடனை வங்கியிலேருந்து வாங்கி அதை ஒருவேளை அந்த பெரும் வணிகர்களால் கட்ட முடியலனா கூட ஈஸியாக வாரக்கடன் அப்படின்ற விஷயமாக மாற்றி பேங்க் அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பெரிய கேள்வி அப்படின்னா, இதுக்கு பின்னாடி மக்களுடைய நலம்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. இந்த அரசு யாருக்கு சாதமாக வேலை செய்கிறாங்க, இந்த விஷயங்கள் யாருக்காக நடக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். மேலும் மத்திய அரசு, மாநில அரசு, ஊராட்சின்னு 3 விதமாக இந்த வரியை விதிக்கிறாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரியில் அதிகப்படியான உரிமை, அதிகாரம் இது எல்லாமே யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்குது. இப்போது மத்திய அரசுக்கு அதிகப்படியான அதிகாரம் இந்த வரி விதிக்கிறதுல இருக்கிறதால மாநில அரசுக்கான அதிகாரம் முற்றிலுமாகவே குறையப்படுது. இதில் இப்போ பத்தாதுன்னு ஒரே நாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற சில விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது இந்த விஷயத்தை வச்சு கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய மாநிலத்தோட உரிமையையும் அதிகாரத்தையுமே பறிக்க பார்க்குறாங்க.
ஆல்ரெடி எல்லாத்தையுமே பறிச்சாச்சு, அது வேற கதை. இப்போ அதிகமாக நம்ம கட்டக்கூடிய வரி யாருக்கு சேருது அப்படின்னா அது மத்திய அரசுக்கு தான் சேருது. இதுலேயுமே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னா, பேசிக்காகவே மக்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னு ஒன்று இருக்கும், அதிகமான பயன்பாடு மக்கள்கிட்ட இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் அவங்க பெரிய ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க. அது மக்கள் அதிகமான விஷயம் எதை பயன்படுத்துகிறாங்கன்றத பார்த்து அதனுடைய ஜிஎஸ்டிகளை அதிகமாக ஏற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாமே கொடுமை தான். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயமா அத்தியாவசியத்தில் கை வைக்கிறாங்க. இப்போது மக்களுக்கு ஒரு விஷயம் அத்தியாவசியமாக தேவைப்படுதுன்ற பட்சத்தில் அவங்க அதை வாங்கியே தீருவாங்க. அதுலேயும் அதிகமான பயன்பாட்டில் இருக்கிற பொருள், இப்போது இந்த பாப்கார்ன் அந்த மாதிரியான பொருள் அப்படின்னா குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போது அந்த குழந்தையோட வீட்டை சார்ந்தவங்க அந்த குழந்தை பயன்படுத்துறதுக்காக அந்த பாப்கார்ன் வாங்க தான் செய்வாங்க. அப்போது அதுக்கான ஜிஎஸ்டியாக 18% உயர்த்தியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம அதை வாங்கி தானே ஆகணும். பல வருஷமாக ஒரு பழக்கத்தில் இருக்கிற விஷயத்த இந்த வரினால் நம்ம மாற்றிட முடியாது இல்லையா? அப்போது அந்த பாப்கார்ன் அந்த குழந்தைக்கு வாங்கி தர தான் போகிறாங்க. அப்படி இல்லைனாலுமே நம்ம சப்கான்ஷியஸாகவே ஒரு பொருளை ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கிறப்போ அந்த பொருளை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டினியூஸாக வாங்கவும் ஆரம்பிச்சிருவோம். மறைமுக வரியாக இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ குளறுபடி பண்ணக்கூடிய அரசு நேரடி டேக்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு, அதுவும் பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க, கார்ப்பரேட்டை சேர்ந்தவங்க, கார்ப்பரேட்டை வச்சு நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் கட்டக்கூடிய டேக்ஸில் எந்த விதமான அதிகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஆனால் சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக இருக்க விஷயங்கள்லையும், அதாவது ப்ரஷ், பேஸ்ட்டு, பன்னு, சோப்பு, ஸ்லிப்பர், இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாமே, ஈவன் பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ல வரைக்கும் இவங்க அதிகப்படியான டேக்ஸை உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. நாப்கின் எல்லாம் 18%, நாப்கின்கான ஜிஎஸ்டி எல்லாம் 18% உயர்ந்துருச்சு. அப்போது இந்த அரசோட உழைப்பு ஃபுல்லாகவே அந்த 10-15 பணக்காரர்களுக்கும் வணிகர்களுக்கும் மத்தியிலேயே இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. இதை தொடர்ந்து கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று நடந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் சில விஷயங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னன்றதையும் பார்ப்போம். இப்போது பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை தவிர மற்ற பழைய வாகனங்களை அப்புறம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு விற்பனை செய்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி 12% இருந்துச்சு, இப்போது 18% அதிகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாகவே எலக்ட்ரிக் கார்களாக இருந்தால் அதுக்கு இந்த விதிமுறைகளை கொண்டு வரணுன்றதையும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மேலும் சினிமா தியேட்டர்களில் வழங்கக்கூடிய பேக் செய்யப்படாத பாப்கார்ன்களுக்கு 5% வரியும், இதுவே உப்பு மற்றும் பெப்பர் போட்டு பேக் செய்யப்பட்டு லேபிள் ஒட்டப்பட்ட பாப்கார்ன்களுக்கு 12% வரியும் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதவே கேரமலைஸ் செஞ்சு ஒரு பாப்கார்னாக விற்கிறாங்கன்னா 18% வரை அதுக்கான வரி விதிக்கப்படலாம் அப்படின்னும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இப்போது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய்க்கு மேலே விலை இருக்கக்கூடிய ஒரு ஆடையை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான வரி 5% இருந்து 12% இருக்கலாம்னும், 15,000க்கு மேலே இருக்கக்கூடிய விலை கொண்ட ஷூக்களை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டி 18% இருந்து 28% உயர்த்தணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கட்டடம் கட்ட பயன்படும் ஏசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்கிரீட் பிளாக்குகளுக்கு 50%க்கும் மேலே ஃப்ளை ஆஷோட இருந்தால் அதற்கு 12% ஜிஎஸ்டி வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதே போலவே கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஸ்காலர்ஷிப் சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதுபோல் பாப்கார்ன், ஷூ, ட்ரெஸ், வாட்ச், பேனான்னு சொல்லிட்டு 128 பொருளுக்கான ஜிஎஸ்டி வரியை மாற்றி அமைக்க இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் மத்திய அரசு நடுத்தரம் மற்றும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுடைய அடிப்படை தேவை என்னன்றதை ஆராய்ஞ்சு அவங்களுடைய அத்தியாவசியமான பொருள் என்னன்றதையும் பார்த்து அதன் பின் ஜிஎஸ்டிக்கான வரியை பரிந்துரை செய்ய வேண்டும்.
இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நன்றி.